ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போனால் ஜேர்னி வித் ரியல் கிரிக்கெட். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கில் தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ரியல் கிரிக்கெட் ஜேர்னியை எனக்கு ஆரம்பிச்சிச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நானாக எப்படி விளையாட ஆரம்பித்தேன் இந்த ரியல் கிரிக்கெட், அதாவது இந்த கம்பெனி ஓகே இந்த கேம் எடுத்துக்கலாம். ரியல் கிரிக்கெட் எப்போ ஆரம்பித்தேன்னா ஐ திங்க் நான் ஒரு 2021 விளாண்டுட்ருக்கேன் இந்த ஒரு கேமு. ஸோ ஃபஸ்ட்டு நான் விளாட ஆரம்பித்தது வந்து ரியல் கிரிக்கெட் 20 தான் விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியல் கிரிக்கெட் கோவே விளாண்டேன். ஃபஸ்ட்டு 20 தான் விளாண்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே அந்த கிராஃபிக்ஸை பார்த்ததுலேருந்து நான் கிட்டத்தட்ட அந்த ரியல் கிரிக்கெட் 20 கேமை நான் டெலிட்டே பண்ணதில்லை. ஸோ எப்போயாச்சும் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றத டெலிட் பண்ணது தான், அதுவும் ரொம்ப ரேர் தான். ஸோ மோஸ்ட்லி நான் டெலிட்டே பண்ண மாட்டேன் அந்த கேமை. ஸோ அந்த அளவு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ். ஸோ அதனால் பல பேர் ஃபோனில் ஃபஸ்ட்டு இந்த ரியல் கிரிக்கெட் 20 தான். ஸோ ஐ திங்க் அது என்ன இயரில் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல, பட் அப்போலாம் அந்த கேம் தாங்க எல்லார் ஃபோன்லையும் இருக்கும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஃபோனில். ஸோ அப்போலாம் அந்த ஃப்ரீ ஃபயர், அப்போலேருந்து தான் ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட மாட்டேன். எப்போதுமே கிரிக்கெட் தான், நமக்கு ரியல் கிரிக்கெட் தான். ஸோ அப்போலேருந்து ரியல் கிரிக்கெட் தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன இதையே ஒரே மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அப்போ தான் பிரிங் தட் ரியல் கிரிக்கெட் 22. ஸோ அப்போ தான் ஒரு புது கேமை கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னே வந்து சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பாட்டுக்கு 7 ரியல் கிரிக்கெட் 20 விளாண்டுட்டு இருந்தேன். என்னையே பிடிச்சிக்கிட்டு யூடியூப் நான் எப்போ சோஷியல் மீடியா, அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ரியல் கிரிக்கெட் 22 வரப்போது. ஸோ அதோட சில பட அப்டேட்ஸை பற்றி இந்திய வெளியில் பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸு, லாங் வீடியோஸ்னு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு கேம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் கிட்டத்தட்ட அதுதான் ட்ரெண்டிங் டாபிக் நம்பர் 1 இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி இருக்க போது கிராஃபிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க, அதான் மியூசிக் இப்படி இருக்க போது, அப்படி இருக்க போது, இன்டர்ஃபேஸ் இதுதான், அது எல்லாத்துக்கும்லாம் வராது இந்த கேம், அப்படி இப்படின்னு ஓவர் ஹைப்டுன்னே சொல்லலாம். அந்த ஒரு கேம் வர சமயத்தில் அது என்ன மாதிரி ஒரு ஹைப்பில் இருந்துச்சுன்னு டெஃபினட்டாக உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கும் ஏன்னா நம்ம பாட்டுக்கு 7 தானே இருக்கும், ஏன்னா இவங்க அப்படின்னா இப்படி சொல்கிறாங்க, அப்போ இதை விட அந்த கேம் நல்லா இருக்குமோன்றதை நானே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 2 கேமையும். ஸோ அதுக்கப்புறம் நானே சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பல வீடியோ. ஸோ இது ரிலேட்டடான விஷயங்களை. ஸோ அப்போலேருந்தே நான் இதை பற்றி ரொம்ப ரியல் கிரிக்கெட் 22 பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பெல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் இதுவே சொல்லிட்டாங்க, கேம் இப்படி இருக்குது, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, அது என்ன டேட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஃபஸ்ட் வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து என்ன டைம்லைன் கொடுத்தாங்கன்னா 3 AM to 5 AM. நான் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த அப்டேட் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, அந்த அஃபிஷியல் நியூஸ் எனக்கு தெரியாது. பட் நான் ஃபாலோ பண்ணுற பல யூடியூப் சேனல்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 3 AM to 5 AM தான் வந்து இந்த பீட்டா வெர்ஷன் இருக்க போது, அதுக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணாதான், அதுவும் 50,000 டவுன்லோடர்ஸ் தான் மொத்தம் டவுன்லோட் பண்ண முடியும், அதனால் நம்ம சீக்கிரம் போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இது சரி மேபி 5 o'clock அப்புறமா இருக்கும், நம்ம பொறுமையாக டவுன்லோட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா வாழ்க்கையில் சீக்கிரமே எந்திரிக்காத பல பேர் வந்து அன்றைக்கி 4-5 PMக்கெலாம் 5 AMக்கெலாம் எந்திரிச்சிருக்காங்கன்றத. ஸோ காலைல நான் ஒரு 6 o'clock மேலே எந்திரிச்சு பார்க்குறேன், ஃபோன் எடுத்து பார்க்குறேன், பீட்டா வெர்ஷன் ஓவர்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே புரியல. நானும் கொஞ்சம் நாளைக்கு அதை பற்றின பேச்சையே நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸோ என்னாலையும் அதுக்கப்புறம் விட முடியல. பல பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேம் பிளே வீடியோஸ் எடுத்து டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நாட்டில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பங்கமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராகவே இது அளவு கிராஃபிக்ஸ் இது வந்து ரியல் கிரிக்கெட் 24 கேம்லே. ஸோ இதில் பாதி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பல வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே கேம் வந்துடும், இல்லை இந்த ஒரு ஆப் ஏற்றி பாருங்கள் உடனே உங்களுக்கு கேம் வந்துடும். ஸோ இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ப்ளே ஸ்டோர்லேயே போய் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நானும் கிட்டத்தட்ட மெண்டல் தனமானே சொல்லலாம், அதையும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நானே பல வெப்சைட் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட அதுலேயே நான் ஒரு 3 GB கிட்ட வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பல தடவை பல ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி. ஸோ அது எதுவும் எல்லாமே ஃபேக்காக இருந்துச்சு. ரியல் கிரிக்கெட் 22 போட்டு எல்லாமே ஃபேக்கு, பழைய கேமு, இல்லை கேமே வராமல் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஃபவுண்ட் அ வெப்சைட். ஸோ அதுதான் வந்து APK Pure. ஸோ
அந்த ஒரு வெப்சைட்டில் தான் நானும் கிட்டத்தட்ட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இது ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மேபி வரலாம் அதில் அப்படின்னு. ஸோ நானும் போய் போட்டு பார்த்தேன் ரியல் கிரிக்கெட் 21. அதுலேயும் வந்துச்சு, நல்ல ரேட்டிங்ஸும் இருந்துச்சு அந்த ஒரு ஆப்புக்கு. அதில் டவுன்லோட் பண்ணதுல நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப தடவை ஒரு 2-3 தடவை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒன்றும் வரல. ஸோ இந்த தடவை நான் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன், கேம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறதுலாம் எனக்கு புரியல கைஸ். ஸோ இதெல்லாம் நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் வேணால் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா மேபி நான் கரெக்டாக அங்கே. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வெப்சைட்டில் ஏற்றி நான் பாட்டுக்கு விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஆமாண்டா, உண்மையால ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் பல மேட்சஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நான் விளாடவே நான் ஒரு 2 நாள்லேயே விளாட கற்றுக்கிட்டேன் அந்த கேமை நல்லாவே. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இதில் எல்லாமே ரியாலிஸ்டிக்காக தான் இருக்குன்னு. ஸோ எஸ், அப்போ ஆரம்பித்த ஜேர்னி தான் இன்றைக்கி மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரியல் கிரிக்கெட் 22ன்ற மாதிரி 24ன்னு போட்டு பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஏற்றிருந்தாலும், பட் இது வந்து நல்ல ஒரு கேம் தாங்க கைஸ். நான்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேம். ஸோ எஸ், அப்போ ஆரம்பித்த அந்த ரியல் கிரிக்கெட் 20ல் ஆரம்பித்தது தான் என்னை மட்டும் இன்னும் அந்த ஜேர்னி முடியல, போய்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து ஏதோ ரியல் கிரிக்கெட் ப்ரோ அப்படின்றத ஏதோ இப்போ கிராஃப்டான் கம்பெனியோட சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம நாட்டிலஸ் கம்பெனி அப்படின்றத பல நியூஸஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையானலாம் தெரியல, பட் மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிராஃப்டான் வந்து எந்த கேமோட கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். எஸ், ரொம்ப பாப்புலரான பப்ஜியோடது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய கிராஃபிக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதில் இருக்க கிராஃபிக்ஸ் மாதிரி. ஸோ இன்னும் தரல. ஸோ அப்போ ஆரம்பித்த ஜேர்னி தாங்க கைஸ் இன்னும் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பல கேம் ப்ளே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் கைஸ் இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொல்லிட்டேன். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பை கைஸ்.